வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது தேர்ஸ்டே சாய்பாபா ரீடிங் தான் பார்க்க போகிறோம். அதில் இன்னைக்கு நான் இதில் சாய்பாபா கார்ட்ஸ்லேருந்து 9 கார்ட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இது டேரோ டெக்லேருந்து 3 கார்ட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஓகேவா? ஏஞ்சல் டேரோ டெக்லேருந்து 3 கார்ட்ஸ் எதுக்குன்னா இது உங்களோட பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃப்யூச்சர். ஓகே, ஸோ ஒரே மாதிரி ரீடிங் பண்ணி போர் அடிக்கும்ல, அதனால் இன்றைக்கி சாய்பாபா கிட்ட இதை பார்க்கக்கூடியவங்களுக்கு அவங்களோட ஃப்யூச்சர் எப்படி இருக்கும், அவங்களோட ப்ரெசென்ட்டில் இப்போ என்ன நடந்துகிட்ருக்கு, ஸோ ஒரு சொல்யூஷன் கிடச்சா நல்லாயிருக்கும் இல்லையா, அப்படிங்கிற பேஸில் தான் இந்த ரீடிங் எடுக்கிறேன். இது உங்களுக்கு பொருந்துமான்னு கேட்டால் எஸ், பெரும்பான்மையானவர்களுக்கு பொருந்துருவதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சில பேருக்கு பொருந்தலைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே, நம்ம இப்போ ரீடிங் ஸ்டார்ட் பண்ணலாம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எஸ், நான் ரொம்ப நல்லா இருக்கேன். உங்களோட கடந்த காலம்ங்கிறது அவ்வளோ பெருசாக சூப்பராக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல முடியல உங்கள் கார்ட்ஸில். ஓகேவா? நிறையா போராட்டங்கள் அந்த மாதிரி இருந்திருக்கலாம். நீங்கள் வீட்டுக்கு மூத்தவங்களாக இருப்பீங்க, இல்லைனா ரொம்ப லாஸ்ட்டு கடைக்குட்டியாக கூட இருக்க சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ வீட்டுக்கு மூத்தவங்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கான பொறுப்புகள் ஜாஸ்தியாக இருந்திருக்கும். கடைக்குட்டியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கான நிராகரிப்புகள், அண்ணா அக்கா, கடைசியில் தான் சில விஷயங்கள் உங்களை வந்து அடையும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ மனம் சார்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கம், சிறு வயதுலேருந்தே அம்மா அப்பா கூட இருந்தாலும் ஏதோ ஒரு விஷயத்துக்கு ஏக்கப்பட்டுகிட்டே இருப்பீங்க. ஒரு பாசத்துக்காக இருக்கலாம், இல்லை ஏதாவது பொருட்கள் வாங்கணும்னு சின்ன சின்ன ஆசைகள் இருக்கலாம், இல்லை உங்கள் அப்பா அம்மா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாத அளவுக்கு ஏதாவது ஒரு அவங்க வேலைன்னு இருந்திருப்பாங்க. ஸோ ஒரு ஏக்கம் மனசில் இருக்கான்னு கேட்டால் எஸ், கண்டிப்பாக ஏதோ ஒரு ஏக்கம் இருந்திருக்கு. உங்களுக்கான தேவைகளை நீங்களே பூர்த்தி பண்ணிக்கணும்னு ஒரு கட்டாயம் இருந்திருக்கு. இன்னும் சில பேருக்கு அவங்களோட படிப்பு, தொழில் இது சார்ந்தும் போராட்டங்கள் இருக்கலாம். மற்றவங்களுக்கெல்லாம் ஈஸியாக எளிமையாக வரக்கூடிய ஒன்று எனக்கு வராது அப்படிங்கிற மாதிரி, ஏதோ ஒன்றுமே கஷ்டப்பட்டு தான் நான் கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறது மாதிரி இருக்கலாம். ஸோ கார்ட்ஸ் சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா கடந்த காலங்களில் சில கஷ்டங்கள் இருக்குது. பண கஷ்டங்கிறது கொஞ்சம் இருந்திருக்கலாம், பட் உறவு சார்ந்து சில கஷ்டங்கள் இருந்திருக்கலாம். சில பேருக்கு அப்பா அம்மா தனிச்சு இருந்திருப்பாங்க. இன்னும் சில பேருக்கு அப்பா அம்மா கூட இருந்தாலும் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாத அளவுக்கு கஷ்டங்கள் இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஒரு சிலர் மட்டும்தான் ரொம்ப விதிவிலக்காக ரொம்ப குறைஞ்ச பர்சன்டில் நல்லா இருந்திருப்பாங்க. பொருளாதாரம் சார்ந்து நல்லா இருந்திருப்பாங்க, அப்பா அம்மா சார்ந்தும் நல்லா பார்த்துப்பாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. பட் அது ரொம்ப கம்மி சதவீதம் தான். ஓகே, மற்றவங்களுக்குலாம் ஏதோ ஒரு மனக்குறைங்கிறது இருந்திருக்கு உங்களோட கடந்த காலங்களில். அதுக்கப்புறம் சந்தோஷம் கிடச்சிருக்கான்னு கேட்டால் எஸ், அதுக்கப்புறம் ஏதோ ஒரு நபரால் சந்தோஷம் கிடச்சிருக்கும், இல்லை ஏதோ ஒரு சூழ்நிலையால் சந்தோஷம் கிடச்சிருக்கும், இல்லைனா வேலை சார்ந்து ஒரு முன்னேற்றம்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு கஷ்டத்துலேயே இருந்து ஒரு வெளிச்சத்தை பார்த்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் உங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கலாம். அது நபராக இருக்கலாம், இல்லை சூழ்நிலையாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒன்று ஒரு படிப்பாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம். ஸோ நீங்கள் ஆசைப்பட்டது ஒன்று உங்கள் கைக்கு கிடச்சிருக்கும் அப்படின்ற மாதிரி உங்களோட பாஸ்ட் தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். ஓகேவா? ஸோ இருந்திருக்கலாம். பட் இப்போ ப்ரெசன்ட் சிச்சுவேஷனில், தற்போதைய நிலையில் அந்த சந்தோஷமும் தொலைஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இது வேலை சார்ந்து ஏதாவது பிரச்சனை போயிட்டுருக்கலாம், இல்லை உங்களோட உறவு சார்ந்து கணவன் மனைவியாக இருக்கலாம், இல்லை காதலர்களாக இருக்கலாம், இல்லை ஒரு குழந்தைங்க சார்ந்து ஏதாவது பிரச்சனை இருக்கலாம், இல்லை சிஸ்டர் அண்ட் பிரதர்ஸ்குள்ளே ஏதாவது ஒரு சண்டைகள் இருக்கலாம், சொத்து பிரச்சனை இருக்கலாம், ஏதோ ஒரு விஷயம். ஓகேவா? ஸோ இப்போ ப்ரெசன்ட் சிச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு சந்தோஷமான விஷயம் நடந்தது, ஆனால் அந்த சந்தோஷம் டக்குன்னு தொலைஞ்சு போன மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு விரக்தி. மறுபடியும் விரக்தியான்னு கேட்டால் எஸ், மறுபடியும் விரக்தி. இது எப்படி இருக்குன்னா உங்கள் மனசு என்ன வேணால் நடக்கட்டும், நான் சந்தோஷமாக தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி மாறி போயிடுச்சு. இந்த என்ன வேணால் நடக்கட்டும், நான் சந்தோஷமாக தான் இருப்பேங்கிறது வந்து ஒரு ஆணவத்திலையோ அகங்காரத்திலையோ சொல்கிற விஷயங்கள் கிடையாது. சில விஷயங்களை நான் முட்டி மோதி பார்க்குறேன், ஒன்றும் வேலைக்கே ஆக மாட்டேங்குது அப்படின்ற ஒரு சலிப்போட, ஒரு சோர்வோடு சொல்லப்படுற ஒரு விஷயமாக தான் இந்த கார்ட்ஸில் தெரியுது. ஸோ இதுக்கு மேலே என் கையில் எதுவுமே இல்லை, ஏதாவது நடந்துட்டு போகுது என் வாழ்க்கையில், நான் பாட்டுக்கு கோ வித் த ஃப்ளோ அப்படின்ட்டு போயிடுறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு மாதிரி வருத்தத்தில் இருக்க மாதிரி தெரியுது கார்ட்ஸ். இன்னும் சில நபர்களுக்கு நான் சொல்கிறேன், வீட்டில் வரன் பார்த்துட்ருக்காங்க, இல்லை நீங்கள் யாரையாவது காதலிக்கிறீங்க அப்படின்னா எதை சூஸ் பண்ணுறதுன்னு தெரியல. எந்த முடிவு, என் வாழ்க்கையில் முடிவெடுக்கணும்னு ஆசையாக இருக்குது, எஸ் முடிவெடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் தான் நான் நின்றுட்டுருக்கேன், இதுதான் அந்த ரைட் டைம், பட் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்குது. நான் விரும்புகிறவங்களை திருமணம் பண்ணுறதா, அதுக்கான ஸ்ட்ரகிள்ஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. அவங்க என்ன விரும்புகிறாங்களா இல்லையான்னு கூட எனக்கு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கு. அது ஒன் சைட் லவ்வாக இருக்கும், இல்லை உங்களுக்குள்ளே புரிதல்கள் கொஞ்சம் கம்மியாக இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் கூட சில பேர் நோ கான்டாக்ட் சிச்சுவேஷனில் இருப்பீங்க. இன்னும் சில பேருக்கு 1-2 வரன்கள் கூட வந்திருக்கும். ஸோ எதை செலக்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம். வேலை சார்ந்தோம், வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்கலாமா, இல்லை இங்கேருந்தே வேலை பார்க்கலாமா, முடிவெடுக்க முடியாத சிச்சுவேஷன் சொல்லுவாங்க இல்லையா, நம்மளே குழப்பிக்கிறது, இல்லை மற்றவங்க சொல்கிற அறிவுரையை கேட்டு இது நல்லா இருக்குமா அது நல்லா இருக்குமா அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கிறது, அந்த மாதிரியான சிச்சுவேஷன் இப்போ ப்ரெசன்ட் சிச்சுவேஷனில் இருக்குது. வேலை சார்ந்து பார்த்தீங்கன்னா நிறைய வேலை இருக்குது. சப்போஸ் நான் வேலையில் இருக்கேன் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு பதிலாக மற்றவங்களுக்கு கிடச்சிட்ருக்கோம். நீங்கள் செய்கிற வேலைக்கெல்லாம் வேறு ஒருத்தவங்க பேர் வாங்கிட்டு போவாங்க.
ஸோ நீங்கள் அங்கே கொஞ்சம் தேமையேன்னு இருக்க வேண்டியது அந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்ற மாதிரியும் கார்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ பாஸ்ட் உங்களுக்கு சொல்லிட்டேன், ப்ரெசண்ட்டும் சொல்லிட்டேன். ஓகேவா? ஃப்யூச்சரில் இந்த கார்ட்ஸில் வந்ததை நான் சொல்கிறேன். சில பேருக்கு வீட்டில் வரேன்னு பார்த்துட்ருக்காங்க, இல்லை திருமணத்துக்காக வெயிட் பண்ணுறீங்க, ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் அந்த மாதிரி பிஸ்னஸ் சைடு ஓன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி. ஸோ ஏதோ ஒன்றுக்காக வெயிட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற இதோட நல்லதாகவே நடக்கும். ஓகே, திருமணத்துக்காக காத்துட்ருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிறந்த துணை, அது துணை வந்து ஆணாகவும் இருக்கலாம் பெண்ணாகவும் இருக்கலாம், யார் பார்த்துட்ருக்கீங்கன்னு தெரியல, பட் நீங்கள் எதிர்பார்க்குறீங்களே இப்படிலாம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்கீங்கல்ல, அதை விட சிறப்பான விஷயங்கள் நடக்கக்கூட வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி வரன் வர சான்சஸ் இருக்குது. வேலை சார்ந்து நீங்கள் வேலை மாற்றம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா செய்யலாம். ஓகே, இதில் ஒரு நல்ல டைம் தான் செய்யலாம். அந்த வேலையில் இல்லை இருக்கிற வேலையே போதும் அப்படின்னாலும் ஓகே, பட் அதுலேயும் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். இதெல்லாம் எப்போனா ஃப்யூச்சரில் கிடைக்கும். ஃப்யூச்சருங்கிறது 1 வருஷம் 2 வருஷத்தில் இதோட ரிசல்ட் உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரியா? ஸோ இதை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, இப்போ ப்ரெசென்ட்டில் பார்த்தாலும் சரி, இல்லை கொஞ்சம் நாள் கழித்து பார்த்தாலும் சரி, 1 or 2 இயர்ஸில் கன்ஃபார்மாக தெரியறதுக்கு சான்சஸ் இருக்குது. திருமணம் நடக்கும்னா எஸ், நடக்க நிறைய சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி வேலை சார்ந்து ஏதோ ஒரு மாற்றம் ஒரு நல்ல சம்பளத்தோடு கிடைக்கவும் சான்சஸ் இருக்குது. பட் முனைப்போடு தேடணும். சரியா? ஸோ நல்ல விஷயங்கள் தான் இருக்குது. நம்மளோட ஃப்யூச்சர் அப்படி ஆகிடுமா இப்படி ஆகிடுமான்னு எந்த பயமும் வேண்டாம். இந்த ரீடிங் இப்போ Thursday சாய்பாபா ரீடிங் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா உங்களோட ஃப்யூச்சர் ரொம்ப 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 சந்தோஷமாக தான் இருக்கும். ஸோ அதை உங்கள் மனசுக்கிட்ட சொல்லிவிடுங்க. இப்போ எப்படி வேணால் இருக்கட்டும், என்னோடய வருங்காலத்தில் நீங்கள் நோ கான்டாக்ட் சிச்சுவேஷனில் கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தாலும் சரி, ஒரு நல்ல விஷயம் நடக்கும் உங்கள் வாழ்க்கையில், செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சில பேர் விவாகரத்து ஆனவங்க இன்னொரு மனம் செய்கிறது கூட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எதுவாக இருந்தாலும் லேட் மேரேஜாக இருந்தால் கூட உங்களுக்கான ஒரு துணை கண்டிப்பாக இருக்குது. ஸோ அது உங்கள் மனசுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரியே அமையக்கூடிய வாய்ப்புகளும் நிறையா இருக்குது. ஓகேவா? இது பாபாவோட கார்டில் நம்ம டரோ ரீடிங்கில் பார்த்துருக்கோம். ஓகே, இது ஒரு பொதுவான வாசிப்பு. இது நிஜமாகணும். இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் நிஜமாகணும்னா உங்கள் மனசுலேருந்து உண்மையான ப்ரேயர் பண்ணுங்கள். எஸ், உண்மையான ப்ரேயருங்கிறது உதட்டிலேருந்து வராமல் உள்ளத்துலேருந்து வரணும். ஓகேவா? அழுத்தம் திருத்தமாக என்ன வேணுமோ அதுக்கு கரெக்டாக நீங்கள் ப்ரே பண்ணிங்கன்னா உங்களுக்கான விஷயங்கள் நடக்கும். ஓகேவா? இப்போ பாபாவோட பிளெஸ்ஸிங்ஸ் பார்க்கலாம். ஓகே, நிகழ்காலத்தில் நான் ஆல்ரெடி சொன்னேன், இதுக்கேற்ற மாதிரி தான் வந்திருக்கு. போதுமான அளவு பணம் பற்றாக்குறை இருந்திருக்கலாம். ஸோ புரிதல்கள் கம்மியாக இருந்திருக்கலாம், உறவு சார்ந்த பிரச்சனைகள் இருக்கலாம். இப்போ நான் வந்து ப்ரெசன்ட் சிச்சுவேஷனுக்கு தான் பார்த்துட்ருக்கேன். ஓகேவா? கடந்த காலத்துக்கும் பார்த்துட்டோம், ஃப்யூச்சருக்கும் பார்த்துட்டோம். பாபா கொடுக்குற மெசேஜ் வந்து ப்ரெசண்ட்டுக்கும் ஃப்யூச்சருக்கும் தான் பார்ப்பார். ஓகே, கடந்த காலத்தை அவர் பார்க்க மாட்டார், விட்டுருவார். சரியா? உறவு சார்ந்து ஏதாவது சிக்கல் இருக்குன்னா அது நீங்கள் மெதுவாக தான் அட்ஜஸ்ட் பண்ணி தான் சரி பண்ண முடியும். உடனே இன்ஸ்டண்ட்டாக பண்ணிங்கன்னா முடியவே முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகே, உடனே என்னை புரிஞ்சுப்பாங்களா, உடனே மாறிடுவாங்களா, எனக்கேற்ற மாதிரியான சில விஷயங்கள் நடந்துருமான்னு கேட்டால் இன்ச் பை இன்ச்சாக தான் நடக்கும். சரியா? ஆமாம், எப்படி போகுது அதே மாதிரி தான் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக போகும். பட் சில மாற்றங்கள், நல்ல மாற்றங்கள் வர சான்சஸ் இருக்குது. இல்லைனா இந்த உறவை பற்றி உங்களுக்கு இன்னும் நல்லா புரிஞ்சுக்க முடியும். இப்போ நீங்கள் ஏதோ ஒரு கணவன் மனைவியாக இருக்கலாம், காதலர்களாக இருக்கலாம், அவங்கள பற்றி இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ யாரையும் வெறுக்கணும், இவங்க கெட்டவங்க அவங்க கெட்டவங்க அப்படின்ற மாதிரி எதுவும் கார்ட்ஸில் வரல. ஓகே, அவர்களை பற்றி இப்போ உங்களுக்கு ஒரு பாயிண்ட் இருக்குது, உங்கள் சைடு நான் சரியாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி, அவங்க சைடு அவங்க சரியாக இருக்கேன்ற மாதிரி இருப்பாங்க. ஸோ தப்பான விஷயங்கள் எதுவும் கிடையாது, அவங்கவுங்க சைடு நியாயங்கள் இருக்குது. அந்த நியாயங்கள் கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு புரியும் அப்படின்ற மாதிரி பிளெஸ்ஸிங்ஸ் வருது. புரிஞ்சிக்க முடியுது அவங்களால. பாபா அப்படி தான் சூட்சமமாக சொல்வார், நம்ம தான் கஷ்டப்பட்டு புரிஞ்சுக்கணும். ஓகே, கஷ்டப்படுறேன், சந்தோஷப்படுறேன், மறுபடியும் கஷ்டப்படுறேன், மறுபடியும் சந்தோஷப்படுறேன், என் மனசு வந்து ஒரு நிலையில் இல்லை, அப்படியே ஊஞ்சல் மாதிரி டிங் டிங்னு ஆடிட்டுருக்கு அப்படின்னா பாபா சொல்கிற விஷயம் ஏன் அப்படி இருக்கு, ஒரு நிதானத்தை நீ உன் வாழ்க்கையில் கொண்டு வா அப்படின்றாங்க. ஸோ பாருங்கள், உங்களால் பண்ண முடியுதான்னு பாருங்கள். கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்தை பற்றி அதிகமாக யோசிச்சுட்ருக்காத, சந்தோஷம் வந்தாலும் அந்த சந்தோஷத்தை பற்றியும் ஒவ்வொரு கொண்டாட்டம் வேண்டாம், எல்லாத்தையுமே ஒரு சரி சமமாக பேலன்சிங் பண்ணு அப்படின்றாங்க. எப்பொழுதும் நீங்கள் யாருன்னு கேட்டுக்கிட்டே இருங்க, உங்களுக்குள்ள ஒரு கேள்விகள். எஸ், நம்ம யார், நம்மளை சுற்றி என்ன நடக்குது, ஒரு விழிப்புணர்வோடு இருக்க சொல்கிறார் அப்பா. சரியா? நீங்கள் யாருன்னு ஏன் கேட்க சொல்கிறாருன்னா, நீங்கள் சில விஷயங்களை பார்த்து பயப்படுறீங்க, பதட்டமாகறீங்க, கோவப்படுறீங்க, அதெல்லாம் நீ கிடையாது. அது எதுவுமே நீ கிடையாது. நீ பயப்படுறதோ, கோவப்படுறதோ, அழுகியோ, சோகமோ இதெல்லாம் கிடையாது. நீ வந்து இந்த வாழ்க்கையில், இந்த பிரபஞ்சத்தில் ஒரு அழகான ஒரு மலர். ஸோ இது உன்னோட கேரக்டர்ஸ் கிடையாது. நீயா இருக்க பாரு. இதெல்லாம் வந்து வெளியில் இருக்கிற விஷயங்கள், இதுக்கெல்லாம் நீ ரியாக்ட் பண்ணாதே அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீ யாருங்கிறது ஒரு உண்மையை புரிஞ்சுக்கோ. உன்னோட சோல் பர்பஸ் என்ன, உன்னோட வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன, இந்த பிரபஞ்சத்துக்கு நீ வந்திருக்கேன்னா ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் வந்திருப்பேன். சரியா? ஸோ அதை நீ இன்ச் பை இன்ச்சாக வாட்ச் பண்ணு.
உன்னோட வெளிப்புற தோற்றங்களில் நடக்கிற சில விஷயங்களை நினச்சி நீ உள் வாங்கிக்காத, சந்தோஷத்தை மட்டுமே நீ கொடு மற்றவங்களுக்கு, நீயும் சந்தோஷமாயிரு அப்படின்னு அப்பா சொல்கிறாரு. ஸோ புரிஞ்சுக்க முடிஞ்சால் புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அவர் நான் சொன்ன மாதிரி ரொம்ப சூக்ஷ்மமாக நிறையா விஷயங்கள் சொல்லிகிட்டு இருக்காரு. இப்போ சப்போஸ் நோய்கள் சம்மந்தப்பட்ட ஏதாவது விஷயங்கள் இருக்குது, இல்லை ரொம்ப மன வருத்தத்தில் இருக்கீங்கன்னா அதெல்லாம் கூடிய சீக்கிரத்தில் சரியாக போக சான்சஸ் இருக்குது. ஓகே, நோய்கள் இருந்தாலும் சரி, மன வருத்தம் இருந்தாலும் சரி, சரியா? ஸோ போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஆனால் உங்கள் மனசு வந்து சில விஷயங்களை பிடிச்சி வச்சுக்குது. இது போகாது, இது நடக்காது, அதை பண்ணாது. நீங்கள் தான் உங்களோட மனசுக்கு அந்த கெட்ட விஷயங்களுக்கு வலிமை கொடுத்துட்ருக்கீங்க. அதை ஒண்டி நீங்கள் குறைச்சிக்க பாருங்கள். சரியாகும் சரியாகும் சரியாகும். ஓகேவா? எஸ், சரியாகும், நல்லதே நடக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லிகிட்டே இருக்க நல்ல விஷயங்கள் நல்லதாகவே நடக்கும் அப்படிங்கிறது பாபாவோட அட்வைஸ். நீயும் நானும் ஒன்றே. மற்றவங்களுக்கு உங்களால் எவ்வளோ உதவி பண்ண முடியுமோ அவ்வளோ உதவி பண்ணுங்க. வார்த்தைகளால் பண்ணலாம், செயல்களால் பண்ணலாம். ஸோ என்னென்ன இதுன்னு கிடையாதுல்ல, உதவிங்கிறது நிறையா இருக்குது. ஸோ இயன்ற அளவு பண்ணி பாருங்கள். பொருளாதாரம் சார்ந்து கொடுக்க முடிஞ்சால் கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்க. இல்லை ஏதோ ஒன்று உங்களால் முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு கெட்டதை நினைக்காமல் இருக்கிறதே இப்போ பெரிய உதவி. ஸோ அதை கூட செய்யலாம். சரியா? ஸோ அப்பா சொல்கிற விஷயம், உன்னால் இயன்ற அளவு நீ உதவி பண்ணு. அந்த உதவி பண்ணிவிட்டு நம்ம அதை சொல்லி காட்டவும் கூடாது. ஓகேவா? நீங்கள் பிரார்த்தனை பண்ணுறீங்கல்ல, இப்போ எனக்கு இது வேணும் அது வேணும்னு உங்களோட உதடு வழியாக மனசுலேருந்து ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. அது பிரார்த்தனையாக இருக்கா இல்லைன்னா ஒரு புலம்பல்களாக இருக்கான்னு பாருங்கள். ஓகே, அப்பா கடலேருந்து வர விஷயங்கள். பிரார்த்தனைங்கிறது உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கேட்குறது, இல்லை இதுதான் வேணுங்கிறது. பிரார்த்தனை பண்ண பண்ண அது ஒரு ஜபமாகி அது உங்களுக்கு பலிக்கும். சரியா? ஒரு விஷயத்தை நம்ம திரும்ப 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 சொல்லும்போது அது பலிக்கக்கூடிய சாத்தியங்கள் நிறைய இருக்குது. ஆனால் புலம்பல்ங்கிறது வேற, குறை கூறுகிறது வேற. ஸோ பார்த்துக்கோங்க, என்ன பண்ணுறீங்க? பிரார்த்தனை பண்ணுறீங்களா, இல்லை புலம்புறீங்களா, இல்லை குறை சொல்லிட்டு இருக்கீங்களா? இதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்துட்டு உங்களுக்கான விஷயத்தை மட்டும் நீங்கள் கேட்டிங்கன்னா அது சீக்கிரமாக உங்களுக்கு மிக விரைவில் கிடைக்க சான்சஸ் இருக்குது. இந்த பிரபஞ்சமும் அது உங்களுக்கு கொடுக்கும். சரியா? இப்போ ஒரு விஷயம் நீங்கள் கேட்குறீங்கன்னா அது உடனே வருமானு கேட்டால் இல்லை. ஆனால் வர வேண்டிய டைமுக்கு கரெக்டாக வந்து நான் இருக்கேன்னு அந்த பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு காட்டும். அதனால தான் சொல்கிறேன், நல்ல விஷயங்களை கேளுங்க, புலம்பாதீங்க, மற்றவங்கள பற்றி தவறாக பேசாதீங்க. ஸோ இது வந்து பாபா கார்ட்ஸில் வந்ததுனால நான் சொல்கிறேன். இன்னும் சில விஷயம் வந்து காணல் நீர் பின்தொடராதே. ஏதோ ஒரு மாயையில் போய் விழுவுறீங்களான்னு பார்த்துக்கோங்க. அது மனிதர்களாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது சில விஷயங்கள் தீய பழக்கங்களாக இருக்கலாம். சரியா? அது உங்களுக்கோ உங்கள் குடும்பத்துக்கோ அவ்வளோ சிறப்பான விஷயம் கிடையாது. ஸோ அதை கொஞ்சம் கவனமாக இருங்க, தவிர்க்க பாருங்கள். இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வரவாது பாருங்கள். ஒரு விஷயத்த உடனே வந்து நம்ம திருப்பி போட்டுட முடியாது. ஸோ ஒரு விஷயத்தை விட்டு வெளியில் வரும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பத்திரமா வரணும். யாருக்கும் எந்த கஷ்டமும் நடக்காத மாதிரி நான் சுக்கா வந்துடணும். சரியா? வெரி குட். வாழ்க்கையின் உண்மைகளை எதிர்கொள்ளுங்கள். எதற்கும் பயப்படாத. இதுதான் லைஃப், இதுதான் வாழ்க்கை, இதுதான். சில கஷ்டங்கள் நஷ்டங்கள் வரதான் செய்யும். எல்லாத்துக்கும் துணிஞ்சு நின்று ஆமாம் வரதை நான் எதிர்கொள்கிறேன், எனக்கான நல்ல விஷயங்கள் வரும், நான் நல்லா இருப்பேன் அப்படின்ற மனப்பக்குவத்தை நீங்கள் வளர்த்துக்கோங்க அப்படின்னு அப்பா சொல்கிறார். ஓகேவா? இந்த வாழ்க்கையில் உனக்கான விஷயத்த நீ தான் தேடணும். தேடும்போது தொலைவும் கூடலாம். முன்னாடி நான் சொன்ன மாதிரி காணல் நீர் ஏதோ ஒன்று ஒரு மாயமான் பின்னாடி நீங்கள் போயிட்டுருக்கக்கூடும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அதை ஒண்டி கவனிச்சுக்கோங்க. அந்த மாயமான விஷயத்துலேருந்து போகாதீங்க, தெளிந்த மனதோடு இருங்க, தொலைஞ்சு போகாதீங்க உங்கள் வாழ்க்கையில் அப்படிங்கிறாருப்பா. ஸோ புரிஞ்சவங்க எடுத்துக்கோங்க. மனதை எப்போவுமே பக்குவப்படுத்திக்கோங்க. இந்த கார்ட்ஸ்லேயும் வந்தது. மதி மயங்கிய நிலையில் சில விஷயங்கள் பண்ணுவீங்க, அது ஒண்டி வேண்டாம் அப்படின்றாங்க. ஓகேவா? ஸோ பார்த்துக்கோங்க. யாருக்கும் இந்த விஷயம் அப்பா கொடுத்துட்ருக்காங்க. மதி மயங்கி சில விஷயங்கள் பண்ணுவீங்க, மாயையில் மாட்டிப்பீங்க அப்படின்றாங்க. ஸோ கவனமாக இருங்க. ஓகேவா? மனிதர்கள் சார்ந்து எங்கேயும் போய் லாக் ஆகிடாதீங்க அப்படிங்கிறது தான் அப்போட விஷயம். ஓகே, வாழ்க்கைங்கிறது ஒரு பயணம். அதில் கர்மாங்கிறது தான் மெயின் ஹீரோ. ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் சில பேரை பார்க்குறீங்கன்னா அவங்க உங்களுக்கு கஷ்டம் கொடுக்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட கர்மா கழியுது. ஓகேவா? உங்களோட கர்மா கழிகிறதுக்காக நீங்கள் அந்த நபர்களை பார்க்குறீங்க. ஓகே, இதே போல் தான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு சிலர் வராங்க, அவங்கள நீங்கள் கூட கஷ்டப்படுத்திருக்க கூடும். ஸோ அது அப்போ அவங்களோட கர்மா போகுது. சரியா? ஸோ நம்ம மட்டும்தான் நல்லவங்க அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. நம்மக்கிட்டேயும் சில தீய பழக்கங்கள் இருக்கும், சிலர் பேரை நம்மளும் கஷ்டப்படுத்தியிருப்போம். ஸோ அதை நீ வந்து உன்னை நீயே உணர்ந்து பார். அதுக்கு தான் அப்பா முன்னாடி ஃபஸ்ட்டே சொன்னாங்க, நீ யார் அப்படின்னு நீ தெரிஞ்சுக்கோ. எப்போவுமே நான் பர்ஃபெக்ட்னு சொல்லிகிட்டே இருக்கக்கூடாது இல்லையா? நம்ம முதல்ல யார், நம்ம யாரையாவது கஷ்டப்படுத்துகிறோமா, இல்லை நம்ம மற்றவங்க கஷ்டப்படுத்துகிறதா நம்மளே பிரம்மையில் இருக்கோமா? ஸோ இதெல்லாம் நீங்கள் உட்காந்து கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணிங்கன்னா தான். இப்போ இந்த கார்ட்ஸ்லேருந்து நிறைய விஷயங்கள் வந்திருக்குல்ல. எஸ், நிறைய அட்வைஸ் வந்திருக்கு, நிறையா
உள்ளுணர்வு உள்ள சார்ந்து அப்பா ஏதோ சொல்ல முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. அது கூர்ந்து கவனிச்சிங்கன்னா தான் புரியும். சரியா? உங்களோட நியாயமான தேவைகள் வந்து பூர்த்தி செய்யப்படும். ஓகே, நீங்கள் அனுபவித்து கொண்டிருக்கும் அனைத்தும் இறைவனோட சித்தமே. அது எல்லாத்தையும் புன்னகையோடு எதிர்கொள்ளுங்க அப்படின்றார். ஓகே, இதெல்லாம் பாபா கார்ட்ஸ்லேருந்து வந்த விஷயங்கள். ஸோ பணம் உங்களோட எதிர்காலத்தில் நம்ம இதை பார்த்தோம்ல, என்னோடய ஃப்யூச்சர் எப்படி இருக்கும்னா எஸ் திருமணம் சார்ந்து நல்லாயிருக்கும். ஓகேவா? இன்னும் சில பேருக்கு இந்த கார்ட்ஸை பார்த்தோன்னே ரெசினேட் ஆகிற விஷயம் பணம் சார்ந்து, மனிதர்கள் சார்ந்து, பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சார்ந்து. ஓகே, கடந்த காலத்தோட அனுபவம். இதில் எங்கேயாவது லாக் ஆகிடுவீங்களா அப்படின்னு ஒரு டவுட் இருக்குது. ஓகேவா? இப்போ இந்த ரீடிங் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ப்ரெசன்ஸில். ஓகே, ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் சில பல பிரச்சனைகள் இருக்குது, உறவு சார்ந்து சிக்கல் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் சமாளிச்சிடுவீங்களான்னு கேட்டால் சமாளிச்சிடுவீங்க. வேலையிலேருந்தும் சமாளிஃபிகேஷன் தான், எல்லாமே சமாளின்னு சமாளிச்சிடுவீங்க. பெருசாக ஒன்றும் இல்லை, உங்களால் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு தான் இந்த சுச்சுவேஷன் இருக்குது. சரியா? ரொம்ப கஷ்டமானு கேட்டால் கஷ்டங்கிறது எதுவுமே கிடையாது. நம்ம பார்க்குற பார்வையில் தான் அது கஷ்டமாக இருக்கா ஈஸியாக இருக்கா அப்படின்ட்டு இருக்கு. ஒரு விஷயம் நம்மளுக்கு நடக்குது, ஓகே, அது மனிதர்கள் சார்ந்திருக்கலாம், சூழ்நிலை சார்ந்திருக்கலாம். அதை நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க, அதுக்கு நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்க, அங்கே தான் இருக்குது அந்த ஆன்சர். ஸோ இது கஷ்டமானு கேட்டால் கஷ்டம் இல்லை, இதை நீங்கள் சிறப்பாக பண்ணிடலாம், உங்களால் பண்ண முடியும். அந்தளவுக்கு தான் இறைவன் உங்களை வச்சுருக்காரு. ஓகேவா? இது முடிஞ்சிடுச்சு. இப்போ உங்களோட ஃப்யூச்சர் சார்ந்து நான் சொல்கிறேன், பணம் சார்ந்து, மனிதர்கள் சார்ந்து, உங்களோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சார்ந்து. இதுக்கு தான் அப்பா சொன்னார், இதில் வந்து மாயைன்னு ஒரு விஷயம் இருக்குது. ஏதோ ஒன்று கண்ணுக்கு தெரியாத சில விஷயங்களை நீங்கள் போய் மாட்டிப்பீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ கவனமாக இருங்க. ஓகே, இதில் மாட்டிக்கிட்டால் ஃப்யூச்சருங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். நம்மளோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து தான் சில விஷயங்கள் ஃப்யூச்சருக்கு போகும். ஸோ நம்ம எல்லாத்தையும் மறைச்சிடலாம், யாருக்கும் தெரியாமல் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி எதுவும் கிடையாது. சில தீய விஷயங்களாக இருந்தாலும் சரி, தீய நபர்களின் சாவகாசமாக இருந்தாலும் சரி, குறைச்சிக்க பாருங்கள். முடிஞ்ச மட்டும் குறைச்சிக்க பாருங்கள். அது உங்களோட ஃப்யூச்சரில் பாதிக்காமல் இருக்கணும்னா நான் சொல்லிகிட்ருக்கேன். ஓகேவா? ஸோ எந்த க்ஷணத்துலேயும் வந்து நம்ம நிகழ்காலத்தில் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கலாம், அப்படி பண்ணியிருக்கலாம், இப்படியெல்லாம் பண்ணியிருந்தால் நம்மளோட ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கஷ்டப்படவே கூடாது. நீங்கள் அதுக்கு தான் சொல்கிறேன், நிகழ்காலத்துலேயே நீங்கள் ரொம்ப சரியாக இருந்துட்டிங்கன்னா உங்களோட எதிர்காலங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். சரியா? இப்போ இங்கே ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்கன்னா இங்கே போய் மாட்டிப்பீங்க. நான் தெளிவாக சொல்கிறேன்ல. ஸோ இங்கே இப்போ வாழும்போதே நீங்கள் சரியாக வாழ்ந்துட்டீங்க, உங்கள் மனசுக்கு தெரியும். இப்போ இந்த ரீடிங் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா நம்ம எப்படி இருக்கோம், நம்ம சில நேரங்களில் தவறு செய்யும்போது மனசு சொல்லும், ஹாய் அதெல்லாம் அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்கு ஒரு மாஸ்க்கை போட்டு விட்டு அது கவனிக்காமல் நம்ம பண்ணிகிட்ருப்போம். ஸோ இது வந்து தப்பு செய்கிறதுன்னு இல்லை, சில நிராகரிப்புகள். சில பேர் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாமல் கஷ்டப்படுத்துறது, அண்ணா தங்கச்சியை கஷ்டப்படுறது, தங்கச்சி அண்ணாவை கஷ்டப்படுத்துறது. ஸோ சொத்து சார்ந்து, பணம் சார்ந்து, இல்லைனா உறவு முறை சார்ந்து, அத்தை மாமா அந்த மாதிரி ஏதோ ஒன்று நம்ம டைரெக்டாக பண்ணாமல் இன்டைரக்டாக யாரையாவது கஷ்டப்படுத்திட்டு இருப்போம். ஸோ இதெல்லாம் கூட உங்களோட எதிர்காலத்தில் பாதிக்காமான்னு கேட்டால் எஸ், இதெல்லாம் ஒரு பாவ கணக்கு தானே, ஒரு கர்மா தானே. நம்ம கர்மாவை கழிக்கிறதுக்கு தான் வந்திருக்கோம். ஓகே, ஸோ கர்மாவை கழிக்க தான் பார்க்கணும், கூடுதலாக கர்மாவை சேர்த்துக்கக்கூடாது. சேர்த்துக்கிட்டால் நம்மளோட எதிர்காலத்தில் பூமரங் மாதிரி வந்து நிற்கும், பூதம் மாதிரி. இதெல்லாம் நமக்கு தேவையா? ஸோ இதை நீங்கள் பார்க்குறீங்க, இந்த ரீடிங் பார்த்துட்ருக்கீங்கன்னா உங்களால் இயன்ற அளவுக்கு ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் எவ்வளோ நல்ல பாப்பாவாக, சமத்து பாப்பாவாக இருக்க முடியுமோ அந்த மாதிரி குட் பாயாக இருந்துருங்க. ஃப்யூச்சரில் ரொம்ப சூப்பராக இருக்க சான்சஸ் இருக்குது. எந்த பழி சொல்லுக்கும் ஆளாகாமல் நல்ல ஒரு எதிர்காலம் இருக்க காத்துட்ருக்கு. சரியா? அதுக்கு தான் இந்த ரீடிங்காக என்னன்னு தெரியல, இன்றைக்கி பாபா ரீடிங் இந்த மாதிரி எடுக்கணும்னு தோணுச்சு நான் ப்ரே பண்ணும்போது. ஸோ நான் எடுத்திருக்கேன். உங்களோட எதிர்காலம் ரொம்ப சிறப்பாக இருக்குது, கார்ட்ஸ் நல்லா வந்திருக்கு. அதே மாதிரி நீங்கள் இப்போ செய்கிற தப்புக்கள்லேருந்து சில விஷயங்களும் வர சான்சஸ் இருக்குது. அதுக்கு தான் நான் படித்து சொல்லிகிட்ருக்கேன். இப்போவே எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ ஃப்யூச்சருங்கிறது ரொம்ப 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 சிறப்பாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. எங்கேயுமே மாட்ட மாட்டீங்க. ஓகேவா? பணம் சார்ந்தோ, மனிதர்கள் சார்ந்தோ, கடந்த காலத்தின் நினைவுகள் சார்ந்தோ மாட்டிக்க மாட்டீங்க. ஓகேவா? உங்களோட ஃப்யூச்சர் ரொம்ப சூப்பராக தான் இருக்குது. ஓகே, நான் பயமுறுத்துற மாதிரியெல்லாம் ரீடிங் எடுக்கலை, உங்களுக்கு நிதர்சனம் என்னன்னு விளக்கமாக சொல்கிறேன். ஓகேவா? அதே மாதிரி இன்னும் லாஸ்ட்டாக வந்த மெசேஜ் வந்து, இப்போது ப்ரெசன்ட் சுச்சுவேஷன்லேயே உங்களுக்கு ஒரு அற்புதமான ஆச்சரியமான ஒரு விஷயம் வந்து வரப்போகுது. ஓகே, எஸ், நீங்கள் இது வரைக்கும் எதிர்பார்க்காத ஒரு விஷயம், அது வந்து ஒரு புதுமையான விஷயம். ஓகே, புதுசு, நீங்கள் இது வரைக்கும் பார்த்துக்கவே மாட்டீங்க. ஒரு நல்ல வேலை கிடைச்சிருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு பொருட்களின் சேர்க்கையாக இருக்கலாம், இல்லை உங்கள் வீட்டில் ஏதாவது பாப்பா பிறந்திருக்கலாம், இல்லை பிறக்க போகுதா அந்த மாதிரி இருக்கலாம், இல்லைன்னா ஒரு புது நபரை நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயங்களாக இருக்கலாம். ஏதோ ஒன்று புதுசானா, ரொம்ப புதுமையான விஷயம். ரொம்ப இது வந்து இந்த விஷயத்துக்கு நீங்கள் ரொம்ப ஆசைப்பட்டிருப்பீங்க. சின்ன வயசுலேருந்து கூட ஆசைப்பட்டிருக்கலாம். ஏதோ ஒன்று வாங்கணும், கொள்ளணும், ஏதாவது நகைகள், இல்லை வீடு வாங்குறது, மனை வாங்குறது, ஏதோ ஒரு விஷயம்.
இது என்னோட ஆசையாக இருந்தது, பட் இந்த ஆசையை நான் ரொம்ப மறந்தே போயிட்டேன் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் உங்களுக்கு கூடிய விரைவில் உங்களோட ஆசை ஒன்று நிறைவேற போகுது. ஆனால் அது ரொம்ப புதுசு, பழைய ஆசைகள் கிடையாது. ஓகேவா? நான் புதுசுன்னு எதுக்கு சொல்கிறேன்னா, புதுசாக ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகுது. சரியா? ஸோ அது ரொம்ப சிறப்பாக இருக்குது, நல்லாயிருக்கு. பாபாவோட ரீடிங் நல்லா இருந்தது, எனக்கு பிடிச்சிருந்தது. நீங்கள் எப்படின்னு பார்த்து ஃபீட்பேக் போடுங்க. ஓகேவா? தேங்க்யூ. ஹாப்பி தர்ஸ்டே. பாய்.